நிறைய பேர் இன்னும் நம்மகிட்ட காமனாக கேட்குறது வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் நான் நிறைய சின்ன வயசில் நிறைய மாஸ்டர்பேஷன் பண்ணேன். ஸோ இதனால் என்னோடய ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தை உருவாகிற தன்மை இல்லைனா என்னோடய எரெக்டைல் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் மாஸ்டர்பேஷன் அதாவது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதனால் 95% எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ரீசன், நம்ம பாடியில் ஒரு ஃபார் மென் அரவுண்ட் ஒரு 12-13 வயசுக்கு அப்புறம் நம்மளோட டெஸ்டோஸ்டிரோன் செக்ரேஷன் இட் ஸ்டார்ட்ஸ் டு இன்க்ரீஸ். ஸோ இந்த சர்ஜ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளோட ஒரு 10ஆம் கிளாஸ் ஒரு 15 to 16 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மென் அவங்க வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாஸ்டர்பேஷன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இட் இஸ் அ நேச்சுரல் ஃபிசிக்கல் நீட். ஸோ இதை நம்ம ரொம்ப எக்ஸசிவ் இன் த சென்ஸ், சிலர் பார்த்துருக்கீங்கன்னா ஈவன் என்கிட்ட வர பேஷண்ட்ஸே வந்து சொல்லியிருக்காங்க, நான் ஒரு நாளைக்கே வந்து மோர் தேன் 3 to 4 டைம்ஸ் மாஸ்டர்பேட் பண்ணுவேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி பண்ணுறதுனால என் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இன்னொன்று, எனக்கு மாஸ்டர்பேஷன் பண்ணாமல் எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு தூக்கம் வர்றதில்ல. இந்த மாதிரி ஒரு எக்ஸசிவாக ஒரு மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது நம்மளோட பிரெயினில் உள்ள அந்த செக்ஷுவல் ஸ்டிமுலேட்டிங் சென்டர் வந்து இட் வில் பி ஆல்வேஸ் ஆக்டிவேட்டட். அதாவது உங்களோட நம்ம எஜாக்குலேட் பண்ணும்போது நம்ம பாடியில் செரட்டோனின், ஆக்சிடோசின் இந்த மாதிரி உள்ள ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகும். இந்த ஹார்மோன்ஸ் ஆல்வேஸ் இந்த ஹையர் ரேஞ்ச் இருக்கும்போது நம்ம பாடியோட மெட்டபாலிசம் கூட ஆரம்பிக்கும். இன்னொன்று, அதனால மெட்டபாலிசம் கூடுதுன்னா ஒரு லெவலுக்கு மேலே தாண்டும் போது அவங்களுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். இன்னொன்று, அவங்களால ப்ராப்பராக ஒரு ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எப்போவுமே அவங்க வந்து ஒரு டயர்ட் ஃபீலிங்கோடு இருப்பாங்க. ஸோ எக்ஸசிவ் மாஸ்டர்பேஷன் இட் வில் அஃபெக்ட் யுவர் ஜென்ரல் வெல்பீயிங் and it will affect your erectile function. ஸோ எக்ஸசிவ் மாஸ்டர்பேஷன் எப்படி நம்மளோட செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணுது? ஸோ ஒரே விஷயத்தை, நம்ம வந்து ஒருத்தங்க வந்து ஒரு வீடியோ பார்க்குறாங்க, ஸோ அதை பார்த்து எக்ஸசிவாக மாஸ்டர்பேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னொன்று, மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான ஒரு ப்ரெஷரை அவங்க கையால் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அவங்களுக்கு இந்த ப்ரெஷர் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அந்த ப்ரெஷரை அவங்களால கொடுக்க முடியும். பட் நம்ம ஒன்ஸ் இந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா வெஜைனா அந்த மாதிரி கொடுக்காது. வெஜைனாக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ரெஷர் இருக்கும், அந்த ப்ரெஷர் தான் அது கொடுக்கும். பட் நம்ம எக்ஸசிவாக மாஸ்டர்பேஷன்லேயே பழகுனவங்களுக்கு அந்த ப்ரெஷர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து சொல்கிறது, இல்லை டாக்டர், எனக்கு வந்து ஒரு பார்னோகிராஃபி ஒரு வீடியோவை பார்க்கணுன்னா, செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பண்ணணுன்னா எனக்கு அப்படி பண்ணாலும் என் ஒய்ஃப்கிட்ட வந்து என்னால் பண்ண முடியலை. இதோட ரீசன் அவங்க வந்து ரொம்ப எக்ஸசிவாக மாஸ்டர்பேட் பண்ணதுனால இந்த மாதிரி வந்திருக்கு. பட் இட் இஸ் அ க்யூரபிள் கண்டிஷன். நம்ம அந்த மாஸ்டர்பேஷனை அவங்கள எக்ஸசிவாக பண்ணாதீங்க. நம்ம இதுக்கு ஒரு டைம் கேப் கொடுத்தீங்கன்னா உங்களோட தாட் ப்ராசஸ் வில் சேஞ்ச். ஒன்ஸ் அந்த தாட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகும்போது யூ வில் பி ஏபிள் டு ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிங்கிறது அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம். அதனால ஏதாவது டேமேஜ், அதாவது அவங்க பினைல் ஆர்ட்ரிக்கு ஏதாவது டேமேஜ் வந்திருந்ததுன்னா we will usually reverse that. ஸோ எக்ஸசிவ் மாஸ்டர்பேஷன் அவங்க ஃபர்டிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுமானா? யூஸ்வலாக மாஸ்டர்பேஷன் உங்கள் ஃபர்டிலிட்டியை அஃபெக்ட் பண்ணாது. ரீசன், நம்ம மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது சீமன் வெளியே வர்றது ஒரு 3-4 கிளாண்ட்ஸ், அதாவது செமினல் வெசிக்கிள், ப்ராஸ்டேட், பல்போயூரெத்ரல் கிளாண்ட்ஸ், டெஸ்டிஸ், இந்த 4 கிளாண்ட்ஸோட செக்ரேஷன் தான். இது வந்து நம்ம சலைவரி கிளாண்ட், நம்ம வாயில் எச்சில் ஊறுற மாதிரி உள்ள ஒரு கிளாண்டோட ஒரு செக்ரேஷன். ஸோ எக்ஸசிவாக நம்ம துப்பிட்டு இருந்தோம்னா நம்ம சலைவோட குவாலிட்டி அஃபெக்ட் ஆகுமா? ஆகாது. அதே மாதிரி தான் உங்கள் ஸ்பெர்மோட குவாலிட்டி வந்து எக்ஸசிவ் மாஸ்டர்பேஷனால் அஃபெக்ட் ஆகாது. பட் உங்கள் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இதனால் அஃபெக்ட் ஆகும்.